மாட்டேன், ஆளை பார்த்து குறி வச்சா வந்து குத்தேன். அந்த மாதிரியா இருக்கு. நம்பாங்க, நான் திருக்க மாட்டேன், ரொம்ப கவனமா கையாளனேன். பாரு பிரான்ஸ், ரத்தத்தை பாரு பிரான்ஸ். கையில குத்திட்டு மகன், இப்ப மணிச்சிங்கில பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம தானஞ்சிங்கா முடிச்சிருந்தா பாருங்க மணிச்சிங்கில. தம்பி சிங்கா காட்டுறா. இப்ப நம்ம அளவு ஒரு இடத்துல இந்த இடம் வந்து மணிச்சிங்க இடம், வெறும் மணிச்சிங்க மட்டும் தான் வரும். செனச்சிங்கியா மாப்ள அது சத்தி ஆளை காலி பண்ணிடுவான். சிங்கியா மச்சான், சிங்கியா மச்சான், சிங்கியா மச்சான், சிங்கியா மக்களே இங்க பாருங்க. ரெண்டு சிங்க. அது சிங்க மாதிரி இருக்கு. அது சிங்கடா. ஏய் சிங்க 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 அதுக்கு அடுத்து சிங்க. அதுக்கு அடுத்து சிங்கடா. ஏய் ரெண்டனகர ரெண்டனகர ரெண்டனகர. எனக்கு ரத்தத்தை பாருங்க. சிங்கியா கையாளுறது கவனமா கையாளனே. ஏய் வாங்க. ஏய் யாரா வீடியோ எடுக்க? தோடா போயிட்டே ஓடி ஓடி போய் வீடியோ எடுக்க வாங்க. வீடியோ எடுக்க. ஏய் வீடியோ எடு. அப்பல கட்டி மாப்ள, நல்லா கட்டி மாப்ள. கட்டி மாப்ள, கட்டி செடு மாப்ள. கட்டி மாப்ள. வாடா வாடா வாடா. 2500. ஏய் 3500 இது. 3500. வாங்கி 2500. யாரா பெருசு? ஏய் யாரா பாத்தோம்ல? ஏய் யாரு பெருசு மாப்ள இது? யாரு போக அப்பள மாப்ள பெருசு. ஏய் மாப்ள பெருசு. அட மக்களே இத நாங்க முத்த போட்டு அதே காசுக்கு நாங்க கொடுப்போம். வீடியோ எடுப்பா பாருப்பா. வீடியோ மாமா கேட்டா. இங்க பாருங்க, இதுக்கு மேல சிங்க யாருமே அப்படி கேட்க முடியாது. மனசு முடிய தவிர அவர் பொண்ணான கையில அப்படி இவ்வளவு சிங்க கிளம்பு. அதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ எடுக்கிறது காணா விடுமாப்ல, அடிக்காது. சரி மாமா அப்படியே பா கபால பிரான்ஸ் இன்னைக்கு சிங்கி நம்ம வேற லெவல்ல எப்ப கீழ்ச்சிங்க மணிச்சி தாளஞ்சிங்க முடிச்சு வந்து உள்பட்ட இன்னைக்கு மணிச்சிங்க முடிச்சாச்சு. நம்மதான் அத்தடி சிங்க கையில பிடிக்க முடியல. சிங்க கை வெட்டி தான் அனுப்பி இல்ல பாத்துட்டு இருக்கேன். இந்த எனக்கு ரத்தத்தை பாருங்க. வெட்டிட்டாங்கடா. சிங்கியா கையாளுறது கவனமா கையாளனே. வெட்டிட்டா. எங்க கூடங்க கூட இருங்க. மந்த மாதிரியா இருக்கு. வேற அங்கிட்டு ரெண்டு சிங்க இருக்கு. போடுங்க மணிச்சிங்க காட்டல மச்சான் வீடியோல. இதே வீடியோக்குள்ள இருந்தது அது புரியுது. இதே வீடியோல தான் தனியா சொல்லலாம் பிரச்சனை இல்லை. தடினா தோட தோட போடியா போடியா போடியா. என்னடா மண்டையிலே போட்டாங்க மக்களே. கையா பாறையை வெள்ளரிக்க வச்சுட்டேன் ஒட்டி ஒட்டிய. மகளே இப்ப நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம காட்டாத ஒரு விஷயத்தை நம்ம காட்ட போறோம். பாருங்க இந்த திருக்க சாதாரண திருக்க கிடையாது. இது வந்து திருக்க இனத்திலே வந்து பயங்கரமான திருக்க. இதுக்கு பேர் திருக்கை பேர் ஆடா திருக்கைன்னு சொல்றது.
ஏன் இது ஆறாத்திருக்கேன்னு சொல்றோம்னா ஆளை தவத்தி குத்து இந்த முள்ளு கடவுளத்துல ஆளை பார்த்துட்டா தவத்தி முள்ள வச்சு குத்தினு முள்ளு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த ஆளா திருக்கைக்கு மேல வால்ல சிறை இருக்கு, மத்த எந்த திருக்கையும் வால்ல சிறை இருக்காது. இந்த சிலையை பார்த்தா கண்டுபிடிச்சலாம் ஆளா திருக்கைன்னு. ஆமா, அதாவது இந்த திருக்க மட்டும் ஆளை பார்த்து குறி வச்சா வந்து குத்தேன் அந்த மாதிரியா இருக்கு. நம்பாங்க, இந்த திருக்க மட்டும் ரொம்ப கவனமாக கையாளனு. போடுறா வாடா, போடுறா ஆளை கொத்தா, போடுறா 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 அவன் வேண்டா. இனிமேதான் நம்ம பெண்ணிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ரத்தம் சொட்ட சொட்ட இதுக்கு பேர் ஆறாது இருக்கை. இந்த ரத்தம் சொட்டு சொட்ட வடியுதா? இந்த ரத்தம் ஆட்கள் ஆளுக்கு ரத்தம் வடிச்சுட்டா அவ்வளவுதான். ரத்த வாடகைக்கு தான் ஆளுக்கு ரத்தம் வாட பட்டுதான் சோழி முடிஞ்சு அவனை ஆளைய காப்பாற்ற முடியாது. அதனால இந்த திருக்காய் பாத்துருந்தா சொல்லுங்க மேன்ஸ். இது வந்து வேற லெவல்ல ரத்தம் எவ்வளவு ரத்தம் பண்றான். ரத்தத்தை பாருங்க மேன்ஸ், எந்த திருக்காய் இப்படி ரத்தம் ஓடாது பாருங்க. ரத்தம் ஓட்ட பாருங்க. டேய் ஆட்ல ஓடுற மாதிரி ஓடுதா? ஆட்ல கழுத்தறுத்தா ஓடுமா அந்த அளவுக்கு ஓடுவாங்க. ரத்தத்துக்கு கோசம்டா பாருங்க மக்களே, எவ்வளவு ரத்தம் இவ்வளவு ஓடுது. பைப்ல ஓடுன மாதிரி ஓடுது. பைப்ல நம்ம உருளா காட்டுட்டு உருளா கையற கையில கீழ விட பாருங்க பிரான்ஸ். ரத்தத்தை பாருங்க பிரான்ஸ். கடல் நல்லாடு ரத்தம் கீழ விடு. இந்த ரத்தம் எவ்வளவு இருக்குன்னா இந்த மீனை தின்னா எவ்வளவு சத்துன்னு யோசிச்சு பாருங்க. அது திருக்கையில ஆடுறதுக்கு வந்து ரொம்ப ஒஸ்தானத்துக்கு சாமானியமா பிடிக்க முடியும். ஆடுறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. கையில குத்துனா இப்படித்தான் கை இருக்கு. இந்த இருக்க குத்துனா கைய காப்பாத்துறே தேவசேலி அந்த மாதிரியா தான் இருக்கு. கையில குத்துட்டு வச்சுங்களேன் முள்ளு சைஸ கட்டுறாங்க பாருங்க. இந்த திருக்க முள்ளு குத்துச்சுனா ஆளை காப்பாத்துறே கடினம். கடல் மேல அவ்வளவுக்கு வலிமையான திருக்க மத்த திருக்கைனா அந்த அளவுக்கு ஆளை பார்த்தா ஓடு. இந்த திருக்க ஆளை பார்த்தா தெவத்தி தான் வந்து குத்து. நம்ம கடலுக்கு குழி ஓடுற வழிலாம் வந்து அதிகமா இந்த திருக்க தான் அட்டாக் பண்ணு. உண்மைதானே? ஆனா திருக்கா இருந்தா கொடி ஓட்டு அந்த இடத்துல யாருமே கடல்ல முங்க கூடாதுன்னு கடல்ல எப்பவும் தண்டரா போட்டுருவாங்க. ஆடா திருக்க மட்டும் எப்பவுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையா கடல கையாளணும். கடல்ல வந்து ஆடுறதுக்கு கருப்பு கொடி அடிவாங்க. அந்த இடத்துல யாருமே கடலுக்குள்ள முங்க கூடாதுன்னு அந்த மாதிரியா வந்து கடுமையான ஒரு கடல்ல வந்து நமக்கு பிளாடா சொல்லுவோம்ல ஆடகம்னு முள்ள வச்சு ஆளை அவ்வளவுக்கு அட்டாக் பண்ணு. ரத்தத்தை பாரு. இந்த ரத்தத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த மீனோட வேகத்தை. மனிதன் அதாவது ரத்தம் எவ்வளவு வேகமா வருதோ அவ்வளவுக்கு அந்த மீன் ஸ்பீடு இருக்கு பாருங்க. இந்த வாழை இப்படிக்கான வாழை வெட்டினாக்கு எவ்வளவு ரத்தம் வந்திருக்கு பாருங்க. அப்ப அதோட மீனுடைய வேகம் எவ்வளவு வேகம் இருக்கு பாருங்க. ரத்தம் அதிகமா பொருள் வேகம் அதிகமா இருக்கு. ஆமா, ரத்தோட அதிகமாக சேட்டையில அதிகமா பண்றான் மனுஷன். அதே மாதிரி தானே மீன் இருக்கு. இவன் ரத்தம் அதிகமா வருவான், சேட்டையும் கடல்ல அதிகமா பண்ணுவான். இப்ப வந்து நமக்கு வந்திருக்க ஒரு 8 கிலோ இருக்கு. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 400 சைஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப வந்திருக்க நமக்கு 8 கிலோ இருக்கு பீஸ். ஆனா இவனையே நம்ம கடலை சமாளிக்க முடியாது. அப்ப 300 400 சைஸ்ல வந்தா அவனை சமாளிக்க முடியுமா? வேற லெவல்ல இருக்கு. கடல்ல பார்த்தால கருப்பே இருக்கு தெரியக்கூடாது இந்த திருக்கை மட்டும் அந்த அளவுக்கு ஸ்பீடான மீன். இதுவரை திருக்கையில பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே இந்த மாதிரியா வீடியோ அடுத்தடுத்த வரும் நம்ம கடல் தாய்மாவில்.